மிக முக்கியமான ஒரு நாள் என்று இது எழுதப்படுகிறது. ஏனென்றால் உலகத்தில் 2 ஆவிகள் அலைந்து கொண்டிருக்கின்றன. பல ஆவிகள் அலைகிறது. அதில் மிக முக்கியமாய் 2 ஆவிகள் என்றை வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவியானவர். இதை அதிகமாக யாரும் பேசுவதும் இல்லை, போதிப்பதும் இல்லை. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியானவர் யோவான் சொல்லுகிறார், அப்பொழுதே உலகத்துக்கு வந்து விட்டது என்று சொல்லுகிறார். யாரை இது பிடிக்கிறது என்பதை குறித்ததான விளக்கங்களை இந்த நாளிலே நான் தியானிக்கும்படி உணர்த்தப்பட்டேன். யாரை இது அஃபெக்ட் பண்ணுகிறது? ஒருவேளை இந்த உலகத்தில் பல ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. சில ஆவிகள் சில மனிதர்களை ஆட்கொள்ளுகிறது. அது கஷ்டமாக இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது எல்லாரையும் தாக்குவதில்லை. வேத சத்தியத்துக்கு விரோதமாய், வேதம் எழுதி கொடுத்திருக்கிற பகுதிக்கு விரோதமாய் நாம் விசுவாசிக்கும் போது, உபதேசங்களை போதிக்கிறவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார். வீட்டுக்குள்ளே அனுமதிக்கும் போது, அவர்களை கனம் பண்ணும்போது என்று எழுதுகிறார். கனத்தை குறித்து எழுதினவர் கனம் பண்ணாது என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கனத்தை குறித்து எழுதியிருக்கிற ஆண்டவர் கனம் கூட பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களை என்று எழுதுகிறார். இது சற்று கடினமாய் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. நான் ஒருவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து இதை உட்கார்ந்து பல கோணங்களில் வேதத்தில் உட்கார்ந்து படித்தேன். பல எனக்கு தெரிந்த வேத பண்டிதர்களோடு சில காரியங்களை கேட்டேன். சில பகுதிகளை உட்கார்ந்து செய்திகளை கேட்டு நான் மிக தெளிவாய் இதை சொல்ல வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சித்தேன். ஏனென்றால் இந்த அறிவு இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து உள்ளே வந்து விடுவான். இன்றைக்கி உலகத்தில் எங்கேயும் இருக்கிறான். ஃபாரின் பூரா வந்துருச்சு. அதில் முதல் அடையாளம் என்னென்னா, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண். படிச்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்துனுடைய முதல் அடையாளம் பைபிள் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆணோடு ஆண். நீங்கள் வேதத்தை இனிமேல் யாருமே மாற்றி எழுத முடியாது. வேதம் அப்படியே நிறைவேறும். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண். இதுதான் முதல்ல என்ன இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஃபஸ்ட்டு காரியம் இதுதான் வருது. என்ன, இதை நம்ம நிறையா நேரம் படிக்கிறது இல்லை. நீங்கள் எடுத்தவங்க வேணால் இதை மனசில் வச்சுக்கோங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் தான் இவனை பற்றி முதல்ல வருது. படிச்சுக்கோங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க வேணாம் யாராவது. முதலாவது பிதாவையும் கடவுளையும் மதிக்க மாட்டான். ஸ்திரீகளின் சிநேகத்தையும், ரொம்ப மறைமுகமாக எழுதியிருக்காங்க அதில், ஸ்திரீகளின் சிநேகத்தையும், எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனத்தை புடுங்குவான். அந்த புரிஞ்சுக்கோங்க. எதை புடுங்குவான்? கனத்தை. ஆண்டவர் இந்த உலகத்தில் துதியை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கனத்தை யாருக்கும், ஆண்டவர்கிட்ட இருக்கிற தனித்துவமான குணம் என்ன தெரியுமா? அவருக்குன்னு சொல்லப்பட்ட கனத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். தலைகீழனாலும் இது நடக்காது. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கனத்தை திருட ஆரம்பித்து விட்டால் அவர்களோடு ஆண்டவர் இல்லை. எப்பொழுது கனத்தை நாம் திருட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவோம். இதில் மிக எச்சரிப்பாக எழுதியிருக்கிறது எங்களுக்கு தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க. நல்ல பைபிளை திருப்பிக்கோங்க. நான் சொல்ல போகிற காரியம் தெளிவாக நீங்கள் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வந்த பிறகு விரட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விரட்ட முடியாது, ஜெயிக்க தான் முடியும். அதை விளக்க சொல்லித்தரேன். ஒரு ஊழியக்காரன் அதை விரட்ட முடியாது. நீங்கள் தான் ஜெயிக்க முடியும்.
அதனால் திருத்துவத்தை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிறாங்க. திருத்துவம் தான் அந்தி கிறிஸ்துவினுடைய வர்றதுக்கான அடையாளம். திருத்துவத்தை விசுவாசிக்கலைன்னா இவன் நுழைஞ்சிருவான். அதுக்கு முதல்ல என்னது? கனந்தான் முக்கியம். கனந்தான் முக்கியம். என்ன? என் துதியை நான் வேறு ஒருவனுக்கும், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் அப்படின்னு ஆண்டவர் எரேமியால சொல்லிட்டார். இப்போ வாசிங்க லூக்கா 6:26. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீடத்தில் இருக்கிற நானாலும் சரி, ஜெபக்குமார் ஐயர் வந்தார், இந்த சபையை முன்னெடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஐயோ. நல்ல வேதத்தை படிக்கணும். எனக்கு ஐயோ. நானானாலும் சரி, யாரும் தப்ப முடியாது. வாசிங்க. யாருக்கு அப்படி செய்தாங்க? அதிகமாக யாரை புகழ்வாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளை தான் புகழ்வாங்க. யாரை புகழ மாட்டாங்க? உண்மையான ஊழியரை புகழ மாட்டாங்க, திட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்டுவாங்க. மூடி பிரசங்கர் எழுதியிருக்கிறார் ஒரு புஸ்தகத்தில், உன்னை எல்லாரும் நன்றாயிருக்கு உன் பிரசங்கத்தை என்று சொல்லிவிட்டால் நீ அந்தி கிறிஸ்துக்குள்ளே நுழைய போகிறாய். உன்னை பிரசங்கம் முடிந்த உடனே கல்லறிய கல் எடுத்தார்களானால் நீ சரியாய் பிரசங்கம் பண்ணினாய். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் புக்ஸ்களை படிக்கும்போது நிறைய ஊழியர்கள் எழுதியிருக்கிறாங்க. என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவன் மாணிக்கம் என்ற ஒரு தேவ மனிதன் மெஞ்ஞானபுரம் திருச்சபையிலே போதகராய் நியமிக்கப்படுகிறார். கடினமான ஒரு மனிதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து நான் வாசித்தேன். பிரசங்க பீடத்தில் ஏறின உடனே கையை இப்படி வைக்க சொல்லுவாராம், இப்படி தலையில் வைக்க சொல்லுவாராம். யாரும் தன்னை புகழக்கூடாது என்பதற்கு அவர் செய்த காரியத்தை எழுதியிருக்க, இப்படி தலையில் வைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை எடுக்க சொல்லுவாராம். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்படி தலையில் கை வச்சு சொன்ன பிறகுதான் பிரசங்கமே ஆரம்பிப்பாராம். அவர் எல்லாரும் திட்டுவாங்களாம், சாகிற வரைக்கும் அதை செய்தாராம். கேட்டாங்களாம், நான் ஓவான்னு பிரசங்கம் பண்ணுறேன், இன்னி புகழாத, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை புகழு, எனக்குள் இருக்கிற குணநலத்தை பார்த்து இவன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான், எவ்வளவு அன்பாக இருக்கிறான், எவ்வளவு விட்டு கொடுக்கிறான் என்று புகழு. என்ன? கல்கத்தாவில் ஒரு குஷ்டரோகம் விடுதியை தொடங்கினாங்க. யாரு சொல்லுங்க பாப்பா? யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. அன்னை தெருவில் ஒரு நாள் அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை. தெருவில் பணக்காரங்கிட்ட பிச்சை கேட்க வராங்க. ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. ஒரு புறஜாதி நண்பர் இப்படி, அந்த அம்மா இப்படி தான் கை வச்சு கேட்பாங்களாம். நோட்டெல்லாம் நீட்ட மாட்டாங்களா, இப்படி தான் கை வைப்பாங்களாம். அதை எழுதியிருக்காங்க ரொம்ப அழகாக. ஐயா, உங்கள் ஊரில் தெருவில் கிடக்கிற குஷ்டரோகிக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது கொடுக்கணும். அவர் என்ன செய்தான் தெரியுமா? ஹாய்னு காரி தூணு துப்பிட்டாராம். எதில்? கையில். அவர் அந்த அம்மா என்ன சொல்லிச்சான் தெரியுமா? இது எனக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கேட்பது எனக்கு அல்ல. தலை குனிந்தாராம். தலை குனிந்தாராம். கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார்? குணநலத்தின் மூலமாக தான். பாடல், துதி, குதி, ஆட்டம், வல்லமை, அக்னி. யூஸ்லெஸ், யூஸ்லெஸ். இன்னைக்கு அதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இறங்குறோம். யூஸ்லெஸ். இங்கே வர்றவங்க இயேசு எங்களுக்குள் இருக்கிறார்னு சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு தான் திருச்சபை. என்ன? இயேசு நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். வாசிங்க. கோயிலுக்கு வரும்போதே யார் உங்கள் கூட வரணும்னு எழுதியிருக்கிறான். 2வது எருசலேமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சகரியா 8ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. 21 படிக்க பார்க்கலாம். எல்லாரும் திருப்பிக்கோங்க.
நம்ம இந்த ஆலயத்துக்கு வாரோம், நம்ம பின்னால் யாராவது வருவாங்களா, நம்மளை கண்டு ஓடிடுவாங்களான்னு கொஞ்சம் யோசிக்கணும். வாசிங்க. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் என்று நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எங்க எருசலேமில் தான் அன்னைக்கு ஒரே ஒரு ஆலயம் இருந்துச்சு. எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் அந்நாட்களில் என்ன சொல்லியிருக்கு? நல்ல பைபிளை நிறுத்தி நிதானமாக வாசித்து நம்மளை இப்படி செக் பண்ணி பார்க்கணும். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் அங்க எதுக்கு யூதனுடைய வஸ்திரத்தை எழுதியிருக்கு? கோயிலுக்கு போறது யாருக்கு தான் வேலை? யூதனுக்கு தான் வேலை. புறஜாதியார் தனியாக உட்காரணும். எருசலேம் கோயிலுடைய மேப்பை படிச்சுக்கலாம். ஆனால் வெளியே நிற்கிறவங்க யூத மனுஷருடைய வஸ்திரத்தை பிடிச்சு யார் இருக்கா? சத்தம் போட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுவார்? கொஞ்சம் யோசிங்க. பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வரோம், பரலோகத்துக்கு போகணும்னு நிற்கிறோம். பரலோகத்துக்கு போவோமா? திருத்துவ திருநாள், திருத்துவம் என்னதுன்னே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். தேவன் உங்களோடு இருக்கிறார். நல்ல பைபிளை படிங்க. உங்களோட கூட போவோம், நாங்களும் வாரோம் கோயிலுக்கு சொல்லி பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு விளக்கம் எங்க இருக்கு? மீகால இருக்கு. நான் இப்போ அதுக்குள்ள போன நேரம் ஆயிரும், வேற டாபிக்ல நுழையும். இதுக்கு விளக்கம் எங்க இருக்கு? இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சாதாரண ஒரு பிடிஎஸ் தான் படிச்சிருக்கேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த பகுதிகளெல்லாம் எடுத்து எனக்கு காமிக்கும் போது அழுவேன் நான் நிறைய நேரம். இதெல்லாம் எடுத்து வாசி. இதுக்கு விளக்கம் மீகா 2ஆம் அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கு, ஏசாயாலையும் ஆரம்பிக்கும். என்ன? சீயோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிவரும்னு சொல்லியிருக்கு அந்த காலத்தில். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? என்னை பார்க்கிறவர்கள் இவனுக்குள் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அப்படி இயேசு இருக்கிறார்னு பார்க்கும்போது 3 பேர் அவன் கண்டுபிடிப்பானா. இந்த அம்மாவை யார் படைச்சா? இந்த ஐயாவை படைச்சது யாரு? இவன் இவ்வளவு குணம் எப்படி வந்துச்சு? இந்த அளவுக்குமே எப்படி இயேசுவை வெளியே காட்டுறான்? இந்த 3ஐயும் அறிந்து கொண்டால்தான் நான் ஒரு சபையார், நான் ஒரு போதகன். என்ன புரிஞ்சுக்கும்? நேற்று நான் ஒரு உபவாச ஜபத்தில் இருந்தேன். 2 மணிக்கு முடித்தேன். என்னை 5 மணிக்கு இந்த குருவானவர் வீட்டுக்கு அனுப்பினார். ஒரு 2 மணி நேரம் அவரோட பேசும்படி என்னை கேட்டுக்கொண்டார். நான் அவரோட உட்கார்ந்துருந்தேன். முடிந்து வெளியே வரும்போது அவருடைய மகனை, ஒரு மகளையும் 2 மகனையும் என் முன்னால் கொண்டு நிறுத்தினார். அண்ணே கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கண்ணேன்னார். நான் 2வது கடைசி பையன் தலையில் கை வச்சுட்டு விடிய அலறுவானோன்னு கேட்டேன். அவர் ஓ என்று அழுதார். அண்ணே தூங்க மாட்டேங்கானே. நான் ஒன்று சொன்னேன், பயப்படாதீங்க, இந்த ஊரில் இருக்கிற போராட்டம் உங்கள் குடும்பத்தை ரொம்ப தாக்குது. இங்கே நிறைய சூனியம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க, மந்திரவாதி இருக்கிறாங்க. நானே கடும்பாடுபட்டு தான் வந்து சேர்ந்தேன். பயப்படாதீங்க, இதை நீங்கள் ஜெயிச்சாதான் வெற்றி பெறுவீங்க. அவர் ஜனவரியிலேருந்து என்னுடைய தேதி கேட்டார். நான் ஜூன் மாதம் கொடுத்துருக்கிறேன். உண்டு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அவர் அண்ணே நான் என்ன செய்யணும்னு கேட்டார். உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு 100% ஒப்பு கொடுங்கள். போதகர்னோடனே ஆண்டவர் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் தரமாட்டார். இதை நான் என் வாழ்க்கையில் பல முறை கடந்து வந்திருக்கேன். நான் வெளியே வரும்போது அந்த ஐயரம்மா வந்து ஓன்னு அழுதாங்க என்கிட்ட. ஆனால் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் தூக்கம் இல்லை. பாம்புகள் வந்து கொத்து வருகிறது.
இதுதான் நிலை, இதுதான் நிலை. அன்னை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இல்லை என்றால் எப்போது எந்த ஆவியால் அட்டாக் பண்ணுவோம் என்று உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. எளிதாக இருக்கும் கிறிஸ்தவம், கொடுமையானது என்ன? உலக ஆவி பிடிச்சிட்டுனா கூட உட்கார்ந்து என்ன செய்யலாம்? இவ்விதமான பிசாசு, இவ்வகை ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஓடிடும். ஆனால் அந்தி கிறிஸ்து உள்ள வந்துட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வாரேன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை தான் நான் ஆதாரமாக எடுத்தேன். என்ன சொல்ல வாரேன்? 3ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு இது என்னது? இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்காக பண்ணுற ஜெபம். அதில் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படிங்கிறத 3ஆவது வசனத்தை வாசிங்க. நல்ல வேதத்தை படிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்வதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கா, அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கா? சத்தம் போட்டு சொல்லணும். நான் தான் சொன்னல, பைபிளை நிறுத்தி ஆண்டவர் சொல்லி கொடுத்தா தான் விளங்கும். என்ன ஏற்றுக்கொள்வதே நித்திய ஜீவன் எழுதல, அறிவதே. எங்க இருக்கிறாரு? யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அலோ, நீங்க வசனத்தின்படி வாழணும்னு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னா எனக்குள் வர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை. யாரெல்லாம் வரா? அங்க என்ன சொல்லியிருக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நாங்கள் அவனிடத்தில் வந்துட்டு போவோம் இல்லை, அவனோடு வாழுவோம். இந்த 3 பேர் எனக்குள்ள இருக்காங்க. இது என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? இந்த 3 பேரையும் அறிந்து கொள்வது தான் என்னது? நித்திய. எனக்குள் இருந்து எப்படி வெளிப்படுகிறார்? இந்த 3 பேரும் எப்படி வெளிப்படுகிறார்கள்? என்னை எப்படி அடக்கி ஆளுகிறார்கள்? ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு கை தட்டி அல்லேலூயா ஆவின்னு குதிக்கிற ஆட்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்கோம். நாங்கள் நல்லா புரிந்துக்கோங்க சொல்லிட்டேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இப்போ வந்த ஜனாதிபதி யார் சொல்லுங்க? யாரு தெரியாதா? டொனால்ட் ட்ரம்ப். அவருடைய அபிஷேகத்தின நடக்க அவர் எங்கே போகிறாரு? சர்ச்சுக்கு போகிறார். உங்களுக்கு தெரியுமா? அதை எடுத்து படித்து பாருங்க, இருக்கு விளக்கம். சர்ச்சுக்கு போகிறார். அப்படி சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஒரு பிஷப் அம்மா இருக்காங்க, லேடி. அந்த அம்மா தான் அவருக்கு என்ன செய்யணும்? ப்ரேயர் நடத்தணும். அந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இதெல்லாம் படிக்கவே மாட்டீங்க. ஏன்னா யாரும் சர்ச்சுக்கு போகிறது இல்லை. பில்லிகிறாங்க மகன் தான் ஜெபம் பண்ணி யாரா அபிஷேகம் பண்ணா? டொனால்ட் ட்ரம்ப். அது எங்கே நடந்துருச்சு? அந்த கூடுற இடத்துல நடந்துருச்சு. ஆனால் இவர் வேணும்னு சர்ச்சுக்கு போகிறார். அங்கே போனோன்னு அந்த அம்மா மேலே வந்த கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? 2 பெண்ணை இன்னைக்கு ஒன்று போல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இவாட்ட போய் அபிஷேகம் பண்ணணுமா? எல்லாம் வாட்ஸ்அப்லையும் கிடக்கு. நான் அதை பார்த்தேன், அதிர்ச்சியான. என்னடா அவர் மன்னிப்பு கேட்க சொன்னார். அந்த அம்மா இன்னை வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. அதன் பின்பு அவர் திருச்சபையில் தலையிட முடியாது என்று ஒதுங்கிவிட்டார்.
உலகம் முழுதும் கெட்டு போக போகிறது. ஏன் இவர் வருகிறார் இந்த அந்தி கிறிஸ்து? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வஞ்சகம் உள்ள வந்துடும். வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுவான். வஞ்சகத்தோடும் இருக்கும். நல்ல வேதத்தை படிக்கணும். பவுல் 3வது வானம் வரைக்கும் போனவன். ரட்சிக்கப்படத்தக்கதாய் இயேசு எழுதி கொடுத்த இந்த வேத சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை, வாக்கு தத்தத்தை அல்ல, அன்பை அங்கீகரியாமற் போனபடி. இந்த சத்தியத்தில் 3 காரியம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பைபிளில். 1 வாக்கு தத்தம் இன்னைக்கு ரொம்ப பேசப்படுது. எனக்கு அந்த வாக்கு தத்தம் கிடைச்சிச்சு, இந்த வாக்கு தத்தம் கிடைச்சிச்சுன்னு. 1. 2வது வார்னிங், எச்சரிப்பு. 3வது எனக்குள் இயேசு இருக்கிறார் என்ற அன்பு, உன்னை நேசிக்கிறார் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுப்பது எதுதான்? இந்த பைபிள். இந்த 3ஐயும் நான் அறிந்து கொள்வதற்கு விரும்பாவிட்டால், ஏற்றுக்கொள்ள மறுத்தேனானால் எனக்குள்ள யார் வருவா? அவர்கள் அன்பை அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கும்படி பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். எங்க பைபிள் எழுதியிருக்குங்க. ஜெபக்குமார் ஐயர்வாள் தனக்குன்னு ஒரு பைபிள் வச்சிருக்கல. ரீட் யுவர் பைபிள். காலத்தில் கொடிய வஞ்சகம் சபைக்குள்ள வந்துடும். வெளிப்பாடு சொல்லுவாங்க. ஏன் இது வருது? எடுங்க 1 யோவான். எல்லாரும் திருப்பிக்கோங்க. அதை சொல்லிட்டு இருக்கு, எனக்கு டக்குன்னு முடிச்சிடும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்களுக்கு வெளிப்பாடு சொல்றான், ஜெபம் பண்றான், அல்லது நீங்க ஜெபம் பண்றிய, ஆபுன்னு சத்தம் போடுறிய, எல்லாம் செய்யறிய, உங்களுக்குள்ள இருக்கிறது தேவாவிதானா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் எதை நான் வெளிப்படுத்தணும்? அறிக்கை பண்ணுகிறேன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் இயேசுவை ஆண்டவர்னு சொல்லணும். என்னையிலிருந்து யாரை பார்க்கணும்? இயேசுவை. எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. வாசிங்க. எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அதுவே அது அப்பொழுதே உலகத்தில் இருக்குது. அப்போதே எழுதிட்டான், உலகத்தில் இருக்கு. அவர்கள் யாருன்னு எழுதுறான் பாருங்க. 4-5 படிங்க. அதான் சொன்னேன், இதை விரட்ட முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருந்தால் தான் அது உள்ள வராது. அலசடி பட்டுட்டோம்னா மாட்டிக்கிடுவோம். அடுத்து வாசிங்க. அவர்கள் யார்? பயப்படாத, 10 ஏக்கர் இடம் வாங்குவா. பயப்படாத, கார் வாங்குவா. பயப்படாத, உனக்கு 25 பவுன் நகை கிடைக்கும். பயப்படாத, உன் மகன் ஐஏஎஸ் படிச்சிருவான். நான் கேடிசி நகரில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு இருந்தேன், ரிட்டர்ன் ஆனேன். ஏன்னா அதில் ஒரு பிரசங்கியார் கல்யாணத்தன்னைக்கு வெளிப்பாடு சொல்லிக்கிட்டு இருந்தார்.
நான் கேள்விப்படணும் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். உள்ளே போனால் வேண்டாடா, நமக்கு எதுக்கு இந்த வேணை, இந்த ஆலயம் போய் தோத்திரம் போடணும். எதுக்கு தெரியுமா? கல்யாண மேடையில் கணவனையும் மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் மத்தையை போல இருப்பான்றார். சபை அப்படியே கலைஞ்சிச்சுங்க. கல்யாணத்தன்னைக்கு என்ன பேசணும்? நீங்க 2 நல்லா இருங்க, ஒற்றுமையா இருங்கன்னு பேசணும். அந்த பிரசங்கியார் விட்ட கதையை பார்த்தீங்கல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு வீட்டில். கர்த்தர் பட்ட கடனை அடைக்க வாருங்கள், நான் பேழையை உண்டு பண்ணி இருக்கிறேன்னு எழுதியிருந்தார். இவர் கடன் வாங்கினாரா? அதுக்கு யார் கடன் வாங்கினாவளா? கர்த்தர் பட்ட கடனை அடைக்க வாருங்கள், அதுதான் எழுதியிருக்கு. உலகத்துக்கு உரியவர்கள், உலகத்துக்கு உரியவர்கள். நான் சிஎஸ் திருச்சபை இன்னைக்கு ஏன் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்கும் பையெடுத்து காணிக்க வாங்குற ஒரே சபை இதுதான். சொல்லுங்க, பையெடுத்து காணிக்க வாங்குற ஒரே சபை இதுதான். ஓசை இல்லாத காணிக்க போடு, நிறைய போடுன்னு எங்க போத மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா உலகத்துக்கு உரியவர்கள் நாங்கள் அல்ல. ஏன் இதை செய்தாங்க? நீங்க பைபிளில் படிச்சு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தான் நடத்தின கூட்டத்தில் எங்கே என்ன வாங்கல? சத்தம் வர மாட்டேங்கி, காணிக்கையே வாங்கல. உலகத்துக்கு உரியவர்கள் இவங்க என்ன செய்வாங்க? 2 யோவான். தங்கச்சி வாசித்தால் அந்த பகுதியை திருப்புங்க, அந்த பகுதியை திருப்புங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் அற்பருடைய கற்பனைகள் படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல், இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவானை வீட்டில் போய் வாசிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் ஆதி முதல்ங்கிற வார்த்தை எத்தனை நேரம் இருக்குன்னு பாருங்க. இதில் ஸ்பெஷாலிட்டியே ஆதி முதல் தான். ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும், கற்பனை இதுவே. ஆதி முதல் கேட்டிருக்கிறது என்னது? வாசிங்க. ஹலோ, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை எங்க அங்க அந்தி கிறிஸ்து ஆவின்னு இல்ல, டிரான்ஸ்லேஷன் நிறுத்தி படிக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பிதாவையும் குமாரனையும் மறுதலிச்சிட்டுனா நானே அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து ஆவி அல்ல. இதை துரத்த முடியாது. நான் சொல்றது இப்ப புரியுதா? நான் இதை முறை பிரசங்கம் பண்ணங்க. என் மகளை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அந்தி கிறிஸ்து ஒரு பால்காய் வீட்டில் பிரசங்கம் பண்ண என்கிட்ட சொன்னாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். என் மகள் சீரியஸ் நிலையில் இருந்தாள். அதுலேருந்து நான் இதை அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதில்லை. வேதம் எவ்வளவு கடுமையானது தெரியுமா? நான் இன்று காலையில் அவ்வளவு வேதனையோடு கேட்டேன், ஆண்டவரே இதை நான் போதிக்க வேண்டுமா? சொல்லிக் கொடுவோம் மக்களுக்கு. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இல்ல, அந்தி கிறிஸ்து. வாசிங்க. நீங்க பைபிளை நிறுத்தி படிக்கணும். இந்த அந்தி கிறிஸ்து எப்படி உள்ள வாரா? இயேசுவை அறிக்கை பண்ண மாட்டோம், வாழ்க்கையில காட்ட மாட்டோம். அப்படி காட்டாதவன் யாரு? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல். உபதேசம் வந்துட்டு போவோம். பிறனை மன்னி, நேசி, ஆசீர்வதி சொல்றது லேசு, நீ சரியா? உபதேசம் பண்ணுவது எளிது. உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாயா? எனக்கு இதான் நிலைத்திருக்கிறாயா? எவ்வளவு கடினம் தெரியுமா எங்கள் வாழ்க்கை? உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு அழுகிறான் 3ஆம் அதிகாரத்தில், அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர்
போதகராகாதிருப்பீர்களாக. போதக தொழிலுக்கு வராத. ஏன்? அதிக அக்கினை. போதிக்கிற நான் சரியா இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிறைத்திடாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, பிதாவை உடையவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல. படைத்தவர் உன்னோடு இருக்க மாட்டார், ரட்சித்தவர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். அடுத்த வசனம் எங்க? இப்ப ஜெபக்குமார் ஐயர் உங்க வீட்டுக்கு வராரு, ஹவுஸ் விசிட்டுக்கு வராரு. என்ன நீ செக் பண்ணணும். நான் வந்து விபச்சாரம் பண்றேனான்னு பாரு, வேசித்தனம் பண்றேனான்னு பாரு, டபுள் மீனிங்ல பேசுறேனான்னு பாரு. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், ஜெபக்குமார் ஐயர் உங்க வீட்டில் ஏத்துக்கிடாத, விரட்டி விட, அந்த ஆள ஹவுஸ் விசிட்டுக்கு விரட்டு. என்ன அழகா பைபிள் எழுதி வச்சிருக்கா. அவனை வீட்டுக்குள்ள விடாத. ஏன்னா பரிசுத்தம் தான் முக்கியம், வெளிப்பாடு முக்கியம் இல்ல, வர முக்கியம் இல்ல. தெரியுமா உங்களுக்கு? கணவன் மனைவி சண்டை போட்டு என்கிட்ட வராங்க. நான் சிரிச்சுட்டு சொன்னாக்கா, அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணணும் ஜெபம் பண்றேன், டைவர்ட்ஸ் பண்ணணும் போயிடுவேன். எங்க அப்பாவுக்கு எனக்கு 1 வருஷம் சண்டை நடந்துச்சு. என் தங்கச்சி டைவர்ட்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு. நான் உங்களை நம்ம அப்பான்னு கூப்பிட மாட்டேன்ட்டு கிளம்பி போயிட்டேன். நான் மன்னிச்சுக்கோங்க, என்னைய உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. 3 இயர்ஸ் நான் எங்கள் அப்பா பக்கமே திரும்பினதில்லை. பார்ப்பேன், போவேன், அவரும் என்னை வீட்டுக்குள்ளே வராதுன்னு தான் சொல்லுவார். ஏன்? அவன் கொடுமைப்படுத்துகிறான். அவன் கொடுமைப்படுத்துகிறானோ என்ன பண்ணுறானோ, நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பாத. டைவர்ஸ் நோட்டீஸை வாங்கினாருங்க, ஹார்ட் அட்டாக்கில் விழுந்து இறந்தாரு. வேதம் போதிப்பது எளிது, போதிப்பது எளிது. எவ்வளவு வேதனைப்படணும் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க. ஒரு பால்காய் வீட்டுக்கு போறேன், தேங்காய் பழம், கோழியை விட்டு என்னது ரத்தம் விடணும். நான் சொன்னேன், நீனே நடத்திக்க, நான் போயிடுவேன்ட்டேன். ஐ வில் கோ. ஏன் முடியாது? உன்னை சபையை விட்டு நீக்கிடுவேன், ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டு போயிட்டேன். எழுப்பி எல்லாரும் வந்து, ஐயா சோழிய பாரு, அதுக்கு அங்க வந்தா என்ன? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன், அந்தி கிறிஸ்து. நீ எத்தனை பேர் அலையிறாங்க இப்படி? இதை சொல்றதுக்கு தான் சபை தெரியுமா? உங்க சிஎஸ் சபையில் இருக்கிறக்கா நீங்க தலை குனியணும். கலப்பு உபதேசம் உள்ள இறங்கிட்டு இருக்கிப்பானா, அவனை வீட்டில் ஏத்துக்கொள்ளாத. அடுத்து வாசிக்கா. ஐயா தோத்துறோம், ஜெபக்குமார கண்டோன்னா ஐயா தோத்துறோம் சொல்லாத, பிசாசு பண்ண போ, என் வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லு. ஏன்? வாசிங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் என்ன சொல்றாரு?
உங்க ஐயர்வாள் செய்யற துர்க்கிரியைக்கும் பங்கு. நரகத்துக்கு யாரெல்லாம் போவா? பங்குள்ளவனு போவான். என்னங்க இந்த அளவுக்கு பைபிள சொல்லணுமா? பிதா யார்? பிதா யார்? நான் வாசித்த பகுதியை திருப்புங்க. யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். என்ன ரொம்ப இந்த வசனம் இன்னைக்கு அழுதுச்சு. நான் அண்ணன் தேடி என் செல்லில் எடுத்து இந்த வசனத்தை அண்ணனுக்கு கொடுத்தேன். ஆனால் இதை தான் பேச உணர்த்துறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த பகுதியை அதிகமாக பேசுனது இல்லை. ஆனால் இன்னைக்கு இதை எடுத்தே ஆகணும்னு உணர்த்தின உடனே எடுத்தேன். 12ஆம் அதிகாரம் நீங்கள் திருப்புங்க. இப்போ ஆண்டவர் யாரை கனம் பண்ணுகிறார்? 26ஆம் வசனம். அங்க வணக்கம் போடாதுன்னு சொன்னாரு, இங்க கனம் பண்ணுன்னு சொல்றாரு. நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அங்க ஊழியக்காரனை வீட்டில் ஏத்தாதுன்றாரு. ஏன் உபதேசத்தில் நிலைத்திராட்டா அவனை விரட்டி விடுன்றாரு. இங்க சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால், ஹலோ, அதான் முக்கியம். ஃபாலோ மீ, என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹலோ, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால். இப்ப யார் கனம் பண்ணுவா? அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்களை யார் கனம் பண்ணணும்? பிதாவே கனம் பண்ணுவார்னா யாரும் கனம் பண்ணணும்? சபையும் கனம் பண்ணணும். கனவீனமும் படுத்தலாம், விரட்டி விடுன்னு சொல்லிட்டேன். கனப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் போதகர்களை அலட்சியமா பார்க்கறது. இவன் என்ன பண்ணிடுவான்? எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இன்னைக்கு தோத்திரம் போட்டாலும் நாங்கள் தான் இருவாளு, தோத்திரம் போடாட்டாலும் நாங்கள் தான் ஊழியக்காரன். அது எங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த அங்கேயே போடும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க. என்ன, கேரளாவில் விட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னைய மனைவியும் விட்டு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு வருவதனால் அவமானத்தையும் நிந்தையையும் வேதனையும் சபையார் சொல்லும் போது சகித்துக் கொள்வீர்களா? நான் துரப்பண்ணையிட்ட காலையில் வந்தோன்னு, ஐயா ஜோம் பண்ணுங்க. ஐயா எனக்கு சொன்னாங்க, நியூ பிகின் ஐயா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க சபையில் நடக்கிற பிரச்சனையை, அதை கொஞ்சம் படிங்கன்னாங்க. இதுதான் சபை. உன்னைய கல்லை கொண்டு எரியும், உன்னைய கேவலப்படுத்தும், உன்னைய காயப்படுத்தும். ஐயா அந்த நம்ம ஆராணிக்கு வரும்னால அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ யோசிங்க, இப்போ கனம் என்பது எவ்வளவு முக்கியம். நான் இதுக்கு என்ன விளக்கு எடுக்கன்னு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பாப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்ப பாருங்க, எலியா ஏசபேல் த்ரெட்டிங், உன்னை கொன்றுவேன். எனக்குள்ள இதை காலையில் ஆண்டவர் உணர்த்தினார். இதை எடுத்து படினார். காலையில் இதை படித்தேன். த்ரெட் பண்றா. ஏன்னா அவன் ராஜாத்தி. கொன்னே விடுவோம், நீ என் பாகால் தீர்க்கதரிசியை கொன்னியா, நீ உன்னை கொண்டு விடுவேன் அப்படிங்க. உடனே ஆண்டவர் எலியா நினைச்சுக்கிட்டாரு, அக்கினி ரதத்தில் எடுத்துக்கிட்டாரு. அவன் இடத்துல யார் வாரா சொல்லுங்க? எலிசா வாரான். இவன் யாரு? 12 ஏர் பூட்டி ஒழுத ஒரு பெரிய பணக்காரன். அத்தனையும் விட்டுட்டு எங்க வரான்? ஊழியத்துக்கு வரான். இப்போ அவனை ஆண்டவர் பரிசுத்த ஆவியில, கர்த்தருடைய ஆவியில நிரப்பிட்டாரு. யோர்தான் 2ஆய் பிரியுது. அங்குள்ள வாலிபர்கள் சிலர் வந்து, ஐயா அவங்க எதமான எங்கேயாவது தூக்கி கொண்டு வச்சிருப்பா, பார்க்க போகணும் போங்கட்டாங்க. ஆனால் இவன் இப்போ பெத்தேலுக்குள்ள வாரான். ஊழியத்தை முடிச்சுட்டு முதல்ல எங்கேருந்து போனான் அப்படின்னு நான் சொன்னால் அது நேரம் ஆயிரும். திரும்ப உள்ள வாரான் ஊழியம் செய்யறதுக்கு. அப்படி வரும்போது வாசிங்க. எங்க கொஞ்சம் ரீட் யுவர் பைபிள். ஒரு எலியாவை இழந்துட்டாரு, அவனை தூக்கிட்டாரு. ஏசபேல் மிரட்டல்ல. இப்ப அடுத்த ஊழியக்கார உள்ள வந்திருக்கான். முதல்ல மிரட்டல் ஆரம்பிக்கு, நக்கல், அவமானம், நிந்தை. ஊழியக்காரனை கனம் பண்ணல. அங்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பைபிளை படிங்க. மொட்டை தலையா, மொட்டை தலையா என்ன செய், ஏறி போ என்று சொல்லி நிந்தித்தார்கள்.
அடுத்த வசனம். சிலுவையில் இயேசு மரித்ததுனால தான் நம்ம பிழைச்சோம். அந்த காலத்தில் ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் அது நடந்துரும். அவன் என்ன செய்தான்? திரும்பி பார்த்து சபித்தான். எங்க பைபிள் நிறுத்தி படிக்கணுங்க. அவன் பெத்தேல் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான், மக்கள் வர்ற பகுதி. இப்போ அவன் சபித்த உடனே காட்டிலிருந்து ஆண்டவர் யாரோட பேசுகிறார்? எலியா சபித்த உடனே ஆண்டவர் யாரோட பேசுகிறார்? கரடியோடு பேசுகிறார். கிளம்பி போ, கிளம்பி போ, என் மகனை சிலர் சபிக்கிறார்கள். இது வெளியே எங்கேயாவது இருந்தா நீங்க என்னை திட்டலாம். எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க கையில் வச்சிருக்க பைபிள்ல இருக்கு. இதை சொல்லாமலாம் இருக்க முடியாது. காலையில முழங்கால் போட்டு இதை சொல்லுன்னா நான் எடுத்தாகணும். இப்ப யோசிங்க, அவர்களின் 42 பிள்ளைகளை நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கேன். எத்தனை பிள்ளைன்னு படிச்சதில்லை. இன்னைக்கு காலையில் எடுத்து படித்தேன். அப்படி ஒரு கணம் அப்படி ஸ்டன் ஆகி உட்கார்ந்துருந்தேன். 42 பிள்ளைகள். கனம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. கனம் எவ்வளவு முக்கியம். அந்த கனத்தை ஆலயத்தில் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் 1வது பாடத்தில் வாசிக்க விட்டேன். கனம்னா என்ன? காணிக்கை பெறட்டுறது, ஓட்ட தாளத்துக்கு எங்க போடுறது, காணிக்கை எப்படியோ உருட்டுறது. இவனுக்கு எந்த காணிக்கை போதும், இதெல்லாம் வெளியே வச்சுக்கோ. மல்கியால் அதுதான் இருக்கு. 1ஆம் அதிகாரத்தில் அதுதான் வாசிக்க சொன்னேன். அவர் கனம் உள்ளவர். அவருக்கு நீ காணிக்கையா படைக்காட்டா கண்டுக்கிட மாட்டார். அதை பற்றி அவர் கண்டுக்கிட மாட்டார். காணிக்கை படைக்காதவங்களை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். ஆனா ஏன் காணிக்கை படைக்கணும்னு சொல்றாரு? மல்கியா 1ஆம் அதிகாரம் அந்த ஒன்றை வாசிங்க, முடிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நீங்க என்ன அசட்டை பண்றீங்க? எதனால அசட்டை பண்றீங்க? 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணம் இல்லாமற் போயிற்று, கண் ஊனமானதை படைக்கிறீர்கள், கிழிந்த நோட்டை படைக்கிறீர்கள், கண்டக்டர் கொடுத்த ஏமாத்தின துட்டை ஒட்டின நோட்டை, செல்லாத நோட்டை ஆலயத்தில் போட்டுவிட்டு காணிக்கை போட்டு விட்டேன், அல்லேலூயா. இது ஐயர் பார்க்க மாட்டாரு, என்றவங்க பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு சின்ன பாவம் தான். ஆனால் யாரை கனவீனம் பண்ணுறோம்? யாரை கனவீனம் பண்ணுறோம்? இப்போ ஒரு குரூப் வந்திருக்கு. நான் ஒரு இடத்துல பார்த்துட்டே இருந்தேன். கையப்பில் விட்டு எடுத்தான். இல்லை நீ உன்ட்ட காணிக்க இல்லையே அப்படின்னு. ஐயா வெக்கமாக இருந்துச்சு. இல்லை எரிவுக்கிட்ட எருமை மாடு அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் என்ன செய்றான்? வெறும் கையை. இது அதை விட கொடுமை. எங்க சபையில் நான் ஒரு 10 வாலிபர்கள் உட்கார்ந்துருந்தேன். சொல்லி முடிக்கிறேன். தூரத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேப்ப மரத்து அடியில் நானும் உட்கார்ந்துருக்கேன். நான் இப்போ டீம் லீடர் யூத்தில். காணிக்க பை வருது. ஒரு பையன் ஆட்டாம்புழுக்கு எடுத்து உள்ள போட்டான். சபை ஊழியர் காணிக்கையை தட்டி அடுத்த வாரம் ஆராதனையில் ஆட்டாம்புழுக்கை போட்டவன் உருப்பட மாட்டான், அவன் எவனா இருந்தாலும் வந்து மன்னிப்பு கேளுங்காரு. இப்ப கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த பை எங்க சைடுல இருந்து வந்த பையன்னு. என்ன கூப்பிட்டாங்க. நான் 5 ரூபா தான் போட்டேன். யார் போட்டான்னு தெரியாது. உங்க பையில இருந்தா வந்திருக்கு. இந்த குருவான அந்த பிஷப் எஸ்ரா சர்க்குணா அப்பா மாமா சாமுவேல் உபதேசியார் 2 கையும் விரிச்சாரு. கோயிலில் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். என்னுடைய நண்பன் தான்.
யாரை அசட்டை பண்ணுகிறோம்? தயவு கூர்ந்து கேட்கிறேன். ஏலி சொன்னான் கனவீனத்தை பத்தி 1 அதிகாரத்தில், மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்தால் மனிதன் தண்டிப்பான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வாயானால் கர்த்தர் தண்டிப்பார். என்னை கனஈனம் பண்ணாது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் எழுதினான். காணிக்கையை உதைத்தார்கள் இருக்கு பைபிள்ல. கண்களை மூடுவோம். இந்த திருத்துவ திருநாளில் பிதா கனம் பண்ணுகிறார். நாம் கனம் பண்ணுகிறோமா? பிறரை கனம் பண்ணுகிறோமா? சாலமோன் எழுதுகிறான், நரை மயிர் உள்ளவர்கள் உன் முன்னாலே வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லு என்று எழுதுகிறான். நரை மயிர் முன்னால் உள்ள உனக்கு வந்தா எழுந்து நெல் என்று சொல்லுகிறான். நரை மயிர் சபைக்கு கிரீடமானவர்கள் என்று எழுதுகிறான். நரை மயிர் உள்ளவங்களை மதிக்குமா? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனை அந்தி கிறிஸ்து. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த திருத்துவ திருநாளில் எனக்கும் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தீர். நானும் இன்னும் எனக்கு மேலானவர்கள் முதிர்ந்தவர்கள் வரும்போது நான் குருவானவர் என்று ஆண்டவரை கொழுப்போடு நின்று பேசாதபடி அவர்களை தகப்பனை போல நடத்த வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்தில் சொன்னது போல எனக்கு முதிர்ந்தவர்களை தகப்பனை போலவும் எனக்கு முதிர்ந்த அம்மாமாரை தாயை போலவும் நடத்த வேண்டும். என்னோடு பழகுகிறவர்களை சகோதரிகளை போல நடத்த வேண்டும், சகோதரரை போல நடத்த வேண்டும். இப்படி செய்யாவிட்டால் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படுவான் என்று எழுதியிருக்கிறீரே. கனம் கொடுக்கிறவரே, கனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவரே, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று எங்களை கனம் பண்ண போகிறவரே, எங்கள் சபையிலும் இருக்கிற கனவீனங்கள் உமக்கு தெரியும். கனவீனத்தை மன்னிப்பு கேட்டு மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை கிறிஸ்துவின் வசனத்தில் நிலைத்திருந்து அந்தி கிறிஸ்துவாய் மாறிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். பந்தியிலே சேருகிற நாங்கள் எங்களை மறுபடி உயிர்த்து ஆராய உதவி செய்யும். என்னையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.